உதயநிதி மற்றும் ராகுல் காந்தி இவங்க 2 பேருமே ஒரே மாதிரியான நபர்கள் தான் அப்படின்னு சொல்றதெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. காங்கிரஸின் பப்பு ராகுல் காந்தி, திமுகவின் பப்பு உதயநிதி, தமிழகத்தின் பப்பு உதயநிதின்னு அண்ணாமலை சொல்றதும் நீங்க பார்த்திருப்பீங்க. நான் கூட 3 நாள் முன்னாடி ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன். பப்பு காங்கிரஸ காலி பண்ண மாரி உதயநிதி திமுகவ காலி பண்ணாம இருந்தா போதும்னு. ஆனா திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தற்போதைய செயல்பாடுகள்லாம் பார்க்கும்பொழுது திமுகவ குழி தோண்டி புதைக்காம விடமாட்டார் போல. அவர் பண்ணக்கூடிய காரியங்கள் எல்லாமே அப்படிதான் இருக்கு. அதிமுக சிவனேன்னு தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அரசு ரீதியாக, நிர்வாக ரீதியாக திமுக என்ன மாதிரியான தகுடு தத்துவம் வேலைலாம் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க. என்ன மாதிரியான ஊழல்கள் இங்க நடந்திருக்கு. சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் எவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயங்களை ஆதாரத்தோட எடுத்து போட்டு அனல் பறக்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் திமுக என்ன மாதிரியான பிரச்சாரங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. முக்கியமா ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் இவங்க 2 பேருமே என்ன பண்றாங்க? அதிமுக தலைவர்கள, பாஜக தலைவர்கள மோசமா, ரொம்ப ரொம்ப கேவலமா தனிநபர் தாக்குதல்கள் அததான் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சசிகலா கால்ல விழுந்தாங்க இல்லையா, அந்த ஒரு புகைப்படத்தை எடுத்து காட்டி ரொம்ப மட்டகரமான விஷயங்கள்லாம் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ரோட் சைடுல சில பொறுக்கிகள்லாம் இருப்பானுங்க பாருங்க, போற வர நபர்களெல்லாம் கேலி கிண்டல் பண்ணிட்டு திரிவானுங்க இல்லையா, அத மாதிரியான விஷயங்கள் இவங்க பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. எனக்கு என்ன புரியலன்னா, இவங்க கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்களா? நாம என்ன மாரியான விஷயங்கள் பண்றோமோ, அதே மாரி நமக்கு எதிரா இருக்கிறவங்க, நமக்கு எதிராக அதே மாரியான காரியங்கள் பண்ணா என்ன பண்றது? நம்ம மூஞ்சிய எங்க கொண்டு போய் வச்சுக்கிறது? அப்படின்றதெல்லாம் யோசிக்கவே மாட்டாங்களா? உங்களுக்கு ஒரு இமேஜ் காட்டுறேன். இத பாருங்களேன். கலைஞர் செய்திகள் இருக்கு இல்லையா? அவங்க தான் இந்த ஃபோட்டோவ போட்டிருந்தாங்க. நியூஸ் கார்ட போட்டிருந்தாங்க. இந்த புகைப்படம் நினைவிருக்கிறதா? இந்த புகைப்படம் நினைவிருக்கிறதா? அப்படின்ற மாரி போட்டு, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தில ஈடுபடும் பொழுது சசிகலா கால்ல எடப்பாடி பழனிசாமி விழுந்தார் பாருங்க. அத காமிச்சிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள, அதிமுகல இருக்கக்கூடிய தலைவர்கள, அதிமுகவ, பாஜகவன்னு எல்லாரையுமே மோசமா, ரொம்ப ரொம்ப மோசமா பேசிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த இமேஜ ஷேர் பண்ணி இந்த தற்குறி, முள்ள மாரி, முடிச்சவிக்கி ஊபிஸ்களா இருப்பானுங்க பாருங்க. அவனுங்க அவ்வளதான். சின்னவர் களத்துல இறங்கிட்டாரு. சின்னவர் வேலைய காட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இதுக்கப்புறம் சின்னவர் எங்க பிரச்சாரத்துக்கு போனாலும் எடப்பாடிய உரி உரி உரின்னு உரிக்க போறாரு. டேய் அதிமுக காரங்களா, நீங்க அவ்வளவுதான்டா. சின்னவர் உங்க மேல கண்ணு வச்சிட்டாரா. இதுக்கப்புறம் உங்க சோழிய முடிக்காம ஒரு விடமாட்டாரா அப்படின்ற மாதிரி ட்விட்டர்ல, ஃபேஸ்புக்ல, யூடியூப்ல கம்பு சுத்திட்டு வந்துட்டு இருக்கானுங்க. இத நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணியிருக்காரு தெரியுமா? இப்படிதான். இன்னொரு உதயநிதி ஸ்டாலின் அவர் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டார். பால்டாயில் கொடுத்ததெல்லாம் பஞ்சு டைலாக் பேசுது. பால்டாய் கொடுத்ததெல்லாம் பஞ்சு டைலாக் பேசுது. அது அப்பவே போயிருக்கணும் மேல் லோகத்துக்கு. இங்க இருந்துகிட்டு நம்மள உயிரை வாங்கிட்டு இருக்குது. அது அப்பவே போயிருக்கணும் மேல் லோகத்துக்கு. இங்க இருந்துகிட்டு நம்மள உயிரை வாங்கிட்டு இருக்குது. பால்டாயில் குடிச்சு அப்பவே மேலோகம் போயிருக்கணும். அப்போ போகாம இப்போ உயிரோட இருந்து நம்ம உயிரை வாங்கிட்டு இருக்குன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றாரு. இதுக்கு மேல உதயநிதி ஸ்டாலின் அவர்களை யாராலையும் அசிங்கப்படுத்தவே முடியாது. யாராலையுமே முடியாது. ஒரு கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணல. தனிநபர் தாக்குதல்கள் எதுவுமே இங்க பண்ணல. எடப்பாடி பழனிசாமி அவர்களை குறித்து சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் என்னெல்லாம் பேசியிருக்காரு, அத மாதிரி மோசமான வார்த்தைகள் இங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் யூஸ் பண்ணவே இல்லை. எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் சசிகலா அவர்களையும் இணைத்து சின்னவர் உதயநிதி ஸ்டாலின் என்னெல்லாம் பேசியிருந்தாரு. விட்டா சசிகலா பாவாடைக்குள்ளேயே பூந்திருப்பாரு அப்படின்ற மாதிரி பப்ளிக்ல, ஒரு முன்னாள் முதலமைச்சர்னு கூட பார்க்காம பப்ளிக்ல அவ்வளோ மோசமாலாம் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருந்தாரு. ஆனா பாருங்க, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவ்வளோ அருவருப்பாவோ கேவலமாவோ மோசமாலாம் இங்க பேசவே இல்லை. நீலாம் உயிரோட இருந்து யாருக்கு பிரயோஜனம்? நீ அப்பவே போய் சேர்ந்திருக்கலாம். அப்போ போய் சேராம உயிரோட வந்து எங்க உயிரை வாங்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி நாக்கு புடுங்குற மாதிரியான வார்த்தைகளை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உதயநிதியை பார்த்து கேட்டிருக்காரு. சரி, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் இப்படி உதயநிதி அவர்களையும் திமுக தலைவர்களையும் காரி துப்பி கழுவி ஊத்துறாருன்னு பார்த்தா, உதயநிதி அவருடைய தொகுதியை சேர்ந்த மக்கள், சொந்த தொகுதி மக்கள் அவங்க எல்லாம் அதுக்கும் மேல பண்றாங்க. ஏங்க, அவரு துணை முதலமைச்சருங்க. சின்னவரு சேப்பாக்கம் சேக்குவேரா, உங்க தொகுதி எம்எல்ஏ. அவரு உங்களை மதிச்சு வணக்கம் வைக்கிறாரு. ஆனா பதிலுக்கு நீங்க வணக்கம் வைக்காம ஏங்க இவ்வளவு கேவலமா பாக்குறீங்க? மக்கள் கொடுத்த இந்த மரியாதை இருக்கு இல்லையா, இந்த மரியாதை உதயநிதிக்கு மட்டும் கிடையாது, ஸ்டாலினுக்கும் இதே மரியாதை தான் கொடுக்குறாங்க. பார்த்துட்டு வாங்க.
你别笑。 அந்த சிவப்பு டிஷர்ட்டை பாத்தீங்களா? முதலமைச்சர் ஸ்டாலினும் சிவப்பு டிஷர்ட் தான். நான் அவரை சொல்லல. ஸ்டாலின் ஒருத்தருக்கு வணக்கம் வச்சாரு பாருங்க. அந்த சிவப்பு சட்டை, அந்த சிவப்பு டிஷர்ட். அவர் பண்ண வேலையை பாத்தீங்களா? ஸ்டாலின் அவரை பார்த்து வணக்கம் வைக்கிறாரு. ஆனா அவரு பதிலுக்கு வணக்கம் வைக்காம, "ஆஹா, கிளம்பு கிளம்பு" அப்படின்ற மாதிரி ரியாக்ட் பண்றாரு. லிட்ரலி அந்த மனுஷனுடைய ரியாக்ஷன் அப்படிதாங்க இருக்கு. ச்சே, தமிழக மக்கள் ரொம்ப கெட்டு போயிட்டாங்க. அப்போலாம் இத மாதிரிலாம் இவங்க இல்லவே இல்ல. அப்போலாம் திமுக காரங்க தொடர்ந்து ஏமாத்தினாலும் தேர்தல் நேரத்துல காசு கொடுத்தா திமுகவுக்கு ஆதரவாக பேசுவாங்க. திமுகவுக்கு ஓட்டு போட்டு வந்து திமுகவை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அந்த காலம்லாம் இப்போ மொத்தமா மாறி போச்சு போல. இப்பல்லாம் ஸ்டாலினா இருந்தாலும் சரி, உதயநிதி ஸ்டாலினா இருந்தாலும் சரி, ரோட்ல அவங்க நடந்து போகும்போது, டீ கடையில நின்னு சாதாரணமா டீ குடிக்கும்போது, ஒரு பையன் அவங்கள கண்டுக்கவே மாட்டேன்றான். "ஓ! ஸ்டாலினா? ஓஹோ! உதயநிதி ஸ்டாலினா? அங்க டீ குடிக்கிறாங்களா? வாக்கிங் போறாங்களா? ஓகே, ஓகே" அப்படின்ற மாரி சொல்லிட்டு, இவங்க பாட்டு இவங்க வேலைய பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. ஒரு பையன் ஸ்டாலினையும், உதயநிதி ஸ்டாலினையும் கண்டிக்கவே மாட்டேன்றாங்க. சோ சேட். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதருமை தேசியவாதி அனைவருக்கும் வணக்கம். அண்ட் ஜெய் ஸ்ரீராம். நாகர்கோவில்ல செட்டிக்குளம் ஜங்ஷன்ல நம்ம முதல்வர் திராவிட டாடி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரத்துக்கு போனாரு. ஒரு வண்டியில உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவரை பார்க்கறதுக்கு அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. அவ்வளோ கூட்டம். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வண்டியில உட்கார்ந்துகிட்டு எல்லாருக்குமே வணக்கம் வைக்கிறாரு. டாட்டாலாம் காட்டுறாரு. முதல்வர் ஸ்டாலினை பார்க்க வந்த மக்கள் அவ்வளோ பேர் இருந்தாங்க. மக்கள் வெள்ளம். அத மக்கள் வெள்ளம் தான் சொல்லணும். அவ்வளோ பேருக்கு மத்தியில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அப்படியே நீந்துகிட்டு போறாரு. ஐயோ! கொஞ்சம் நெஞ்ச கூட்டமாங்க. எவ்வளோ கூட்டம்னு சொல்றீங்க? அத மக்கள் வெள்ளம்லாம் சொல்லக்கூடாது. மக்கள் சுனாமின்னு சொல்லணும். அந்த மக்கள் சுனாமில முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அவர் வந்த வண்டியோட நீச்சல் அடிச்சுட்டு போறாரு. எம்புட்டு கூட்டம்ன்றீங்க? எண்ணவே முடியல. அத்தனை தலை இருக்குது. அவ்வளோ கூட்டத்துக்கு நடுவுல எப்படிதான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம்லாம் பண்ணிட்டு வந்தாரோ? அந்த ஒரு கிளிப்பிங்க போடுறேன். பார்த்துட்டு வாங்க. அந்தா இருக்கார்ல. பா, செம கூட்டம் இல்ல? இந்த அளவு கூட்டத்தை நம்மளாம் பார்த்திருக்கவே மாட்டோம். இதுக்கப்புறமாவும் பார்க்கவே முடியாது. இந்த கூட்டம் சொல்லும். பாத்தீங்களையா? அந்த கூட்டம் சொல்லும் கடந்த 5 ஆண்டு கால ஆட்சி, திராவிட ஆட்சி என்ன லட்சணத்துல இருந்ததுன்னு. இந்த கூட்டம் சொல்லும் கடந்த 5 ஆண்டு கால ஆட்சி தமிழக மக்களுக்கு என்ன கீழ்ச்சுதுன்னு. இந்த கூட்டம் சொல்லும் திமுகவையும் திமுக தலைவர்களையும் இந்த மக்கள் எப்படி பாக்குறாங்கன்னு. ஆமா, ஸ்டாலின் ஐயா, வணக்கம் வைக்கிறீங்களே, அந்த வணக்கம் யாருக்கு வைக்கிறீங்க? இல்ல, அலைக்கடலென திரண்டு வந்திருக்கக்கூடிய மக்கள் வெள்ளத்தை பார்த்து நீங்க வணக்கம் வைக்கிறீங்க. யாருக்கு வைக்கிறீங்கன்னு தெரியல, அதான் கேட்டேன். திராவிட டாடி கதை இப்படி இருக்குன்னா இவருடைய சன் உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு இல்லையா, அவருடைய கதை இதுக்கும் மேல இருக்கு. அந்த வீடியோவும் போடுறேன், மியூட் பண்ணி போடுறேன், பாருங்க. ஏன் மியூட் பண்றேன்னா, இவங்க இந்த திமுக காரங்க அவங்களுக்குன்னு சில பாட்டுலாம் பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா, ஓடி வருகிறார் உதய சூரியன், அப்புறம் உதயநிதிக்காகவே ஒரு பாட்டு போட்டு வச்சிருந்தாங்க. ஸ்டாலின் அவர்களை பேர் சொல்லி ஒரு பாட்டெல்லாம் போட்டு வச்சிருந்தாங்க. அந்த பாட்டெல்லாம் கேட்க சகிக்கல. அந்த பாட்டோட நாம இந்த வீடியோவை போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், காப்பிரைட்ஸ் கொடுத்துருவானுங்க. அதனால நான் அதை மியூட் பண்ணி போடுறேன். பாருங்க, உண்மையாலே செம காமெடியா இருக்கும். ஆமா, சின்னவரே, யாருக்கு நீங்க வணக்கம் வைக்கிறீங்க? தெரியாம கேட்கறேன். யாரும் உங்களை கண்டுக்கவே இல்லை. ஒரு பையன் உங்க சீண்டவே இல்லை. யாருக்கு நீங்க வணக்கம் வைக்கிறீங்க? முதல்ல ரோட பாத்தீங்களா? எவ்வளவு காலியா இருக்குன்னு பாத்தீங்களா? அந்த ஏரியால இருக்கக்கூடிய திமுக நிர்வாகிகள் என்னத்தை கிழிக்கிறாங்கன்னு தெரியல. உண்மையாலேயே அவங்க என்னத்த பண்றாங்க? 200 ரூபாய் கொடுத்து கூட்டத்தை கூட்டுறீங்களே. தேர்தல் பிரச்சாரம். இது தேர்தல் பிரச்சாரத்துல கூட்டத்தை காட்டணும். இந்த திமுக நிர்வாகிகள்லாம் என்ன பண்றாங்க? 200 ரூபாய் கொடுத்து கூட்டத்தை சேர்க்காம என்னதான் இவங்க பண்றாங்க? ஒருவேளை கட்சி தலைமை கிட்ட இருந்து காசு வாங்கி அந்த ஊபிஸ்கள் ஆட்டிய போட்டானுங்களா? தெரியல. சீரியஸ்லி, ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் இவங்க முதல்வரா இருக்காங்க, துணை முதல்வரா இருக்காங்க. இவங்க ஒரு பொது நிகழ்ச்சிகளுக்கு வந்தாலோ, தேர்தல் பிரச்சாரத்துக்கு போனாலோ, பொது கூட்டத்துக்கு போனாலோ எவ்வளோ கூட்டம் வரணும்? இவங்க கட்சியில தான் 1.5 கோடி 2.5 கோடி தொண்டர்கள் இருக்காங்கன்னு சொல்றாங்களே, அதுல கொஞ்சம் பேராச்சும் வரணுமா, வரக்கூடாதா? இவங்கெல்லாம் தேர்தல் பிரச்சாரத்துக்கு வண்டியில போறாங்க, வணக்கம் வச்சுட்டுலாம் போறாங்க, எல்லாம் ஓகே தான். ஆனா யாருக்கு வணக்கம் வைக்கிறீங்க? ரோட்ல யாருமே இல்ல, கூட்டமும் இல்ல. நீங்க மக்கள் கூட்டம், மக்கள் வெள்ளம், மக்கள் சுனாமி அப்படின்ற மாதிரி உருட்டி விடுறீங்க. ஆனா வீடியோஸ்லாம் எடுத்து பார்க்கும்போது கண்றாவியா இருக்குதே. அதுவும் ஒரு சில இடங்கள்லாம் ட்ரோன் ஷாட்டுக்கு அலோடு இல்லையாமா.
ஏன்னா மேலேருந்து பார்த்தா தெரிஞ்சிரும் பாருங்க. இந்த திமுக மாநாடுகள நீங்க பார்த்திருப்பீங்க. முன்னாடி மட்டும் காட்டுவாங்க. கூட்டம் கூட்டமா இருக்கிற மாரி காட்டுவாங்க. ஆனா ட்ரோன் ஷாட்ல பார்க்கும்போது தான் தெரியுது, ஒரு பயம் இல்ல. அங்க வந்தவங்க எல்லாருமே, அங்க இருக்கக்கூடிய முக்கியமான நிர்வாகிகள் மட்டும் தான். மத்தபடி திமுக தொண்டர்கள் ஒரு பயனும் திமுகவினுடைய மாநாட்டுக்கே வரது கிடையாது. இப்போ அதே மாரியான ஒரு விஷயம் தான் தேர்தல் பிரச்சாரத்திலே நடந்துட்டு இருக்கு. ஏன்னா இவங்க கடந்த 5 ஆண்டுகளாக செஞ்சு கீச்ச சம்பவங்கள் அப்பேற்பட்ட சம்பவங்கள். சொந்த கட்சிக்காரங்களே கட்சிக்காரங்கள மதிக்க மாட்டேன்றாங்க. கட்சி தலைவர்கள மதிக்க மாட்டேன்றாங்க. இவங்களா எந்த அளவுக்கு கட்சி தொண்டர்களையே வெறுப்பேத்தி இருந்தாங்கன்னா, கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் திமுகவுக்காக இறங்கி வேலை பார்க்காம இருந்திருப்பாங்க. தமிழக மக்கள் தான் திமுக மீது, திமுகவின் தலைமை குடும்பத்தின் மீது கடுங்கோவமா இருக்காங்கன்னா, கட்சி தொண்டர்களும், இந்த ஊபிஸ்களும் திமுக தலைமை குடும்பத்தின் மீது கடுங்கோவமா தான் இருக்காங்க போல. பாவங்க. உண்மையாலேயே திமுகவ நெனச்சா உண்மையாலேயே பாவமா தாங்க இருக்கு. ரைட்டு. கடைசியாக மத்திய பாஜக அரசின் ஒரு தரமான சம்பவத்த பார்த்துட்டு இந்த வீடியோவ முடிச்சுக்கலாம். உலகம் முழுக்க போர் பதற்றமானது இருக்கு. உலக நாடுகள் அவங்களுக்குள்ள பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. ஈவன் முஸ்லீம் கண்ட்ரீஸா இருந்தா கூட அவங்களுக்குள்ளேயே பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. அவங்க சண்டை போட்டுக்கிறதுனால மற்ற உலக நாடுகளும் ஏகப்பட்ட ட்ரபிள்ஸ்க்கு உண்டாகுறாங்க. இந்த எண்ணெய், எல்பிஜி இது மாரியான விஷயங்களுடைய தட்டுப்பாடுகள் அதிகமா இருக்கு. பட் என்னதான் மற்ற நாடுகள்ல இத மாரியான மோசமான சூழ்நிலைகள் இருந்தாலும், நம்ம நாட்டுல அப்பேற்பட்ட சூழ்நிலை இல்ல. நம்ம எல்லாருமே சேஃபா இருக்கோம், பாதுகாப்பா இருக்கோம். இப்படி நாம இருக்கிறதுக்கான காரணம் யாரு? மோடி, பாஜக. இவங்க மட்டும் தான். பல உலக நாடுகள்ல சோத்துக்கு வழி இல்லாம சண்டை போட்டு சாவுறாங்க. போர் சூழல். பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. ஒரு நாடும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு சொந்த மக்கள அவங்களே கொன்னு குவிக்கிறாய்ங்க. ஆனா நம்ம நாட்டுல நம்ம ஆளுங்க என்ன பண்றாங்க? துரந்தர் படத்த விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜாலியா துரந்தர் படத்த பார்த்து டீகோடிங்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பண்டிகைகள், ஹோலி மாரியான பண்டிகைகள ஜாலியா கொண்டாடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கிரிக்கெட்ட பார்த்து என்ஜாய் பண்றாங்க. பண்டிகைகள் கொண்டாடி என்ஜாய் பண்றாங்க. திரைப்படங்களை பார்த்து என்ஜாய் பண்றாங்க. மோடிஜி, நீங்க மட்டும் இல்லன்னு வச்சுக்கோங்களேன், நாங்களும் மற்ற உலக நாடுகளைப் போல கஷ்டப்பட்டுட்டு தான் இருப்போம். சோத்துக்கு வழி இல்லாம நடு தெருவுல தான் நின்னு இருப்போம். நன்றி மோடிஜி. ரொம்ப ரொம்ப நன்றி. மத்திய கிழக்கு பகுதிகள்ல ரொம்ப மோசமான ஒரு நிலைமை தான் இருக்கு. முக்கியமா ஈரானுடைய நிலைமை ரொம்ப வொர்ஸ்ட்டா தான் இருக்கு. ஈரான்ல தமிழகத்தை சேர்ந்த இந்திய மீனவர்கள் கிட்டத்தட்ட 345 பேர் மாட்டிக்கிட்டாங்க. அத்தனை பேருமே நம்முடைய மோடிஜி பத்திரமா மீட்டு கொண்டு வந்திருக்காரு. மீட்டு கொண்டு வந்து தமிழகத்துல அவங்க வீட்டிலே விட்டிருக்காரு. வந்தவங்கெல்லாம் பிரஸ்ஸ பார்க்கறச்ச கண்ணீர் மல்க மோடிஜிக்கும் மத்திய பாஜக அரசுக்கும் நன்றி சொன்னாங்க பாருங்க. அதெல்லாம் பார்க்கறச்ச மனசு கலங்கிடுச்சு. ஒரு மாரி ஆயிடுச்சு. நாங்க ஈரான்ல இருந்து வந்திருக்கோம். நாங்க ஒரு மாசமாட்டி பல கஷ்டங்கள் பட்டோம். எங்களோட கோரிக்கையை இந்தியா கவர்மெண்ட்டுக்கு அறிவிச்சோம். நம்ம பிரதமர் நரேந்திர மோடி ஐயாவுக்கு கவனத்துக்கு கொண்டு போனோம். அவங்க இவ்வளோ சீக்கிரம் முயற்சி பண்ணி இந்த மக்களை மீட்டெடுக்கணும் யாருக்கும் தெரியாது. நாங்கள் எதிர்பாராத ஒரு சூழல் நடந்தது. மிக அதிசயமான ஒரு சூழல். இப்போ நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல இவ்வளோ மீட்டு கொண்டு வரோம்னு சொல்லிட்டு பிரதமருக்கு நன்றி அப்பா. ஐயா மோடி ஐயா ரொம்ப கேரக்டர் தந்திருக்காங்க. நல்லபடியாக பிள்ளைங்களா நல்லபடியாக சேருவாங்க. நல்லா கஷ்டப்பட்டதுக்கு இதுவரை எங்களுக்கு நல்ல ஒரு ஆஃபராட்டு வந்து நல்லபடியாக வந்து கிளியராக சேர்ந்தோம். ஒரு பிரச்சனை கடந்து சும்மா 30 நாள் ரூமில் கடந்திருக்கான். என்ன வெடித்து 2 கிலோமீட்டர் கூட வெடி போடுவான். ரூமில் கண்ணாடிலாம் நொறுக்கி விடுவோம். இப்பயே இடம் நல்லா இருக்கு. இடம் நல்ல அறிவிக்கார பற்றி பேரில் பிரச்சனை இல்லை. இடம் நல்ல பக்கார இடம். ஆனால் பெட்ரோல் இருக்கு ஃபுல்லாக. பெட்ரோல் கேஸ் ஃபுல்லாக இருக்கு. அது கரெக்டாக கடை பண்ணி அதில் போட்டுருவான். ஏன்னா பெட்ரோலில் போட்டு அம்மா உயிர் பிழைக்க முடியாது. கொஞ்சம் தள்ளி போட மலை மேலே போடுவான். மலை மேலே போகிறது நம்மளுக்கு குளிக்கிட்டு வீடு குளிக்கிட்டு ரூம்லாம் அப்படியே ஆட்டம் கொடுத்து எல்லாரும் ரோட்டு வெளியே போயிடுவோம். ஈரான்லேருந்து நம்ம வர முடியாமல் 1 மாசமாக தங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் அங்கேருந்து ஈரான் பார்ல வந்து விட்டுருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் ட்ராவல் பண்ணி வந்தோம். அந்த இடத்துலேருந்து எந்த ஒரு சலுகையுமே இல்லாமல் இருந்துச்சு. கடைசியாக எம்போசியமாக எந்த கவர்மெண்ட்டும் தெரியல. விஜய் சங்கர் சார் எல்லாரும் எடுத்து தான் இவங்க விட்டுருக்காங்க. எல்லாமே ஃப்ரீ. கடல் தொழிலுக்கு போயிருந்தோம். எங்களுக்கு தொழிலே அதுதான், கடல் தொழில் தான். இங்கே பிழைக்க இல்லாமல் சரி அங்கே போன இடத்துல ஒரு நாளைக்கு 18 குண்டு 20 குண்டு பொத்து விழுந்து கண்ணு முன்னாடியே விழுந்து வெடிக்குது. அதுக்கு பயந்து கடலில் போய் இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அங்கேயும் சரியா இல்லை. அப்புறம் கரையோரமாக காட்டு பகுதியில் போய் கொஞ்ச நாள் ஒதுங்கி கிடந்து இருந்தோம். அப்போ அங்கே இல்லை அது எங்களுக்கு தெரியாது. ஆமாம், ஆனால் மக்கள் நடமாட்டத்தில் இடத்துல குண்டு அடிக்கல. அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. அப்படியே இருந்தால் ஃபர்ஸ்ட் எங்களை ஆர்வல் நாங்கள் தான் ஃபர்ஸ்ட் பழி கொடுக்க வேண்டிய நிலைமை வந்திருக்கோம். ஏதோ தப்பு சம்பளம் சொல்லி சேர்ந்துட்டோம். எங்க பாதி அழுகதான். ஏன்னா குழந்தையிலையும் பேச முடியாது, அந்த நிலைமையில இருக்கும்.
அந்த அது வரையும் பெருசு இல்ல. போயிட்டு வேலை பார்க்கறதுன்றதே ஒரு பெரிய கஷ்டம். அதுவும் இல்லாமல் இப்போ இந்த பிரச்சனையில் நம்மளுடைய குடும்பத்தில் நம்ம திரும்ப பார்ப்போம், நம்மளுடைய தாய்நாட்டை நம்ம போவோன்றதெல்லாம் நினச்சிங்களா? அது இந்த சண்டை பெருசாக போனால் நினச்சி பார்க்க இல்லை தான். ஆனால் நம்ம கவர்மெண்ட் எடுத்தனால கொஞ்சம் எங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. இல்லைனா எடுக்காமல் எல்லாம் கையை விட்டுருமே இருந்தாக்கா நம்மளால் வர முடியாது, போக முடியாது. ரொம்ப எங்களுக்கு மனசு கஷ்டமாக தான் போயிருக்கும். நம்ம கவர்மெண்ட் எடுத்தனால நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா மகிழ்ச்சியாக இருக்கும். அவங்க எல்லாருமே வார் ஃபீல்டை நேரில் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அந்த நாட்டு மக்கள் படுற கஷ்டத்தை நேரில் தன் கண்ணால் பார்த்துட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் அவங்க பார்க்குறச்ச கண்டிப்பாக யோசிச்சிருப்பாங்க, மோடி நம்மளை எப்படி வச்சிருக்காரு, நம்ம நாட்டை எப்படி சேஃப்கார்டாக வச்சிருக்காரு, ஒவ்வொரு குடிமக்களையும் எப்படி மோடிஜி பார்க்குறாரு அப்படின்றத அந்த இடத்துல அந்த வார் ஃபீல்டில் மாட்டிக்கிட்ட நம்முடைய தமிழகத்தை சேர்ந்த இந்திய மீனவர்கள் யோசிச்சிருப்பாங்க. அதுதான் இங்கே ப்ரெஸ் மீட்டில் அவங்க பேசுகிறச்ச அழுதது. அதோடைய வெளிப்பாடு தான் இது எல்லாமே. தமிழகத்தை சேர்ந்த இந்திய மீனவர்கள் மீன் பிடிக்கிறதுக்காக அந்த மத்திய கிழக்கு நாடுகள் பகுதிக்கு போயிருந்தாங்க. அந்த இடத்துல ஈரான் மற்றும் மற்ற நாடுகளுக்கெல்லாம் சண்டை நடந்துட்டு இருக்கு இல்லையா, அந்த போர் சூழல்ல இந்த மீனவர்கள் ஈரான்ல மாட்டிக்கிட்டாங்க. அப்படி மாட்டிக்கிட்டாங்க இல்லையா, அந்த மீனவர்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தமிழக பாஜகவை அணுகியிருக்காங்க. எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி உதவி கேட்டிருக்காங்க. தமிழக பாஜக மீனவர் பிரிவின் மாநில தலைவர் திருமதி சீமா இருக்காங்க இல்லையா, அவங்க கிட்ட இவங்க எல்லாருமே ஹெல்ப் கேட்டிருக்காங்க. தயவு செய்து எங்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்கள மீட்டு கொடுங்க, மீட்டு கொண்டு வாங்க, அவங்க அந்த போர் சூழலில் மாட்டிக்கிட்டாங்க, என்னவாச்சும் பண்ணி எப்படியாச்சும் அவங்கள மீட்டு இங்கே கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி இவங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாருமே இவங்க கிட்ட உதவியாக கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மத்திய வெளியுறவுத்துறை இருக்கு இல்லையா, அவங்க கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் சொல்லியிருக்காங்க, எல்லாத்தையுமே பாஸ் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி மீனவர்கள் அங்கே போயிருக்காங்க, இந்த சுச்சுவேஷனில் அவங்க மாட்டிக்கிட்டாங்க, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் இங்கே இருக்காங்க, இது மாதிரியான விஷயங்கள்லாம் இவங்க கேட்குறாங்க, அவங்கள மீட்டு கொண்டு வாங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்க கோரிக்கைகளாக முன்னெடுத்து வச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா வெளியுறவுத்துறை அமைச்சகம் அங்கே இருக்கிற அஃபீஷியல்ஸ் எல்லாம் கான்டாக்ட் பண்ணி அங்கே இருந்த தமிழகத்தை சேர்ந்த இந்திய மீனவர்கள் சுமார் 345 பேரை எல்லாருமே பத்திரமா மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. இப்படி நடக்கிற சம்பவங்கள் ஃபர்ஸ்ட் கிடையாது. இது மாதிரி ஏகப்பட்ட முறை மத்திய பாஜக அரசு நிறைய இடங்களிலிருந்து இந்தியர்களை மீட்டு கொண்டு வந்திருக்காங்க. பல்வேறு சூழ்நிலையில் இது மாதிரி மீன் பிடிக்க போகும்பொழுது வழி தெரியாமல் மாட்டிக்கொண்ட மீனவர்களை, அப்புறம் போர் சூழலில் மாட்டிக்கொண்ட இந்தியர்களைன்னு சொல்லி ஒவ்வொரு முறை எந்த இடத்துல பிரச்சனையாக இருந்தாலும் அங்கே இந்தியர்கள் கஷ்டப்படுறாங்கன்னா உடனடியாக இறங்கி வேலை பார்த்து மத்திய அரசு அவங்க எல்லாருமே உயிரோட பத்திரமா மீட்டு கொண்டு வந்திருக்கு. ஒன்றும் இல்லைங்க, 2014க்கு முன்னாடி காங்கிரஸுடைய ஆட்சி காலகட்டங்களில் ஒரு செய்தியை நாம் தினம் பார்த்துக்கிட்டே இருப்போம். இந்திய மீனவர்களை சுட்டு கொன்ற இலங்கை கடற்படையினர். இது மாதிரி செய்திகளை நம்ம எவ்வளோ பார்த்துருக்கோம். 2014க்கு அப்புறமா மோடி பாரத திருநாட்டின் பிரதமராக ஆனதுக்கு அப்புறமா அப்படிப்பட்ட செய்திகளை நம்ம பார்த்தோமா, பார்த்துருக்கோமா? இல்ல, பார்த்திருக்க வாய்ப்பே கிடையாது. இந்த காங்கிரஸ் காரணங்க மீனவர்களை மட்டும் கிடையாது, யாரையுமே மதிக்க மாட்டாங்க, யாருடைய உயிரும் அவங்களுக்கு முக்கியமே கிடையாது. பட் மோடிஜி அப்படிலாம் கிடையாது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் மோடிஜி குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான். மோடிஜி ஒன்றும் தனிநபர் கிடையாது. அந்த நபருக்கு இத்தனை கோடி சொந்தங்கள் இருக்கு. அவர் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மக்களையுமே சொந்தமாக தான் பார்க்குறாரு. அதனால மட்டும்தான் எவ்வளோ பெரிய பிரச்சனையில இந்தியர்கள் மாட்டிக்கொண்டிருந்தாலும் அவங்கள பத்திரமா உயிரோட மீட்டு கொண்டு வந்திருக்காரு. ஓகே, நாம இந்த விஷயத்தை பற்றி பார்க்கலாம். அந்த 345 மீனவர்களும் பத்திரமா தமிழகத்துக்கு வந்துட்டாங்க. தமிழகத்துக்கு வந்து உங்கள் குடும்பத்தினரோட சேர்ந்து மத்திய பாஜக அரசுக்கு நன்றி தெரிவிச்சிருக்காங்க. மோடிஜி, அமித்ஷா, ஜெய்சங்கர், அப்புறம் தமிழக பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் இவங்க எல்லாருமே நன்றி சொல்லியிருக்காங்க. வந்த மீனவர்களை தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள், நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்லிட்டு தமிழக பாஜக தலைவர்கள் நேரில் போய் அவங்கள ரிசீவ் பண்ணியிருக்காங்க. கூடவே மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் இருக்கார் இல்லையா, அவரும் பார்த்தீங்கன்னா வந்திருந்தாரு. அவர் மத்திய அமைச்சராக இருக்காரு. தேர்தல் நேரம், தமிழகம் வெஸ்ட் பெங்கால்னு தேர்தல் பயங்கர பிஸியாக போயிட்டு இருக்கு, பீக்கில் போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துலையும் பாஜக தலைவர்கள் இந்த மீனவர்களுக்காக ஏர்போர்ட்டுக்கு வந்து இவங்களே ரிசீவ் பண்ணியிருக்காங்க. அந்த மீனவர்களை ரிசீவ் பண்ணி அவங்க குடும்பத்துக்கிட்ட சொன்ன மாதிரி பத்திரமா ஒப்படைச்சிருக்காங்க. இதுக்கு தான் சார் நாங்கள் பாஜகவை சப்போர்ட் பண்ணுறோம். இதுக்கு தான் மோடிஜியை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்கோம்.